அப்போது பிட்டு விற்று பிழைக்கும் மூதாட்டி தனது பங்குக்கு ஆள் இல்லாமல் திண்டாடினார். சிவன் கூலியாள் வேடம் அணிந்து வந்து பிட்டுக்கு மண் சுமக்க ஒப்புக்கொண்டார். வேலைக்கு வந்த சிவன் படுத்து தூங்கினார். அதை கண்ட மன்னர் தன் கையில் வைத்திருந்த பிரம்பால் சிவனை அடிக்க அடியானது அனைத்து உயிர்கள் மீதும் விழுந்தது. மன்னரும் வலியால் துடித்தார். அப்போது பனியால் உருவில் இருந்த சிவன் ஒரு கூடை மண்ணை எடுத்து சென்று கரையில் கொட்ட வெள்ளம் வடிந்தது. சிவனும் அங்கிருந்து மறைந்தார். தவறை உணர்ந்த மன்னரும் மாணிக்கவாசகரை அமைச்சர் பதவியில் மீண்டும் நியமித்தார். அவரோ அதை நிராகரித்துவிட்டு சிதம்பரம் தலத்துக்கு சென்றார். அங்கே தங்கி இறைவனை எண்ணி பாடல்கள் பாட வேதியர் ஒருவர் ஓலையில் எழுதினார். பின்னர் அவர் திருவாத ஊரார் கூற திருச்சிற்றம்பலமுடையான் என்று எழுதி ஓலைகளை கீழ் வைத்து மறைந்தார். 12 திருமுறைகளில் மாணிக்கவாசகர் பாடிய அருளிய